அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மற்ற காலங்களை விட, மற்ற நாட்களை விட, மற்ற நேரங்களை விட ரமலானில் நேரங்கள் வேகமாக சுழல்வதை, கழிவதை நம்மால் உணர முடியும். இப்பொழுதுதான் சஹர் சாப்பிட்ட அந்த எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கும். அதற்குள்ள இஃப்தாருக்கான தயாரிப்புகள் தொடங்கி இஃப்தாரு நெருங்கியிருக்கும். இதை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் இப்படி சொல்லி வைத்தார்கள்: ரமலானினுடைய முதல் 10 நடந்து போகும், ரமலானினுடைய 2வது 10 ஓடி போகும், ரமலானின் 3வது 10 பறந்து போகும் என்று அனுபவத்தால் உணர்ந்தவ நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். நமக்கு இந்த காலத்தினுடைய ரமலானிய பொழுதுகளினுடைய வேகமாக சுழற்சி சில மெசேஜுகள், சில பாடங்களையும் நமக்கு தருகிறது. அது நம்மை பார்த்து என்ன கூறுகிறது தெரியுமா? மனிதனே, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், ஒரு அரிய பொக்கிஷம், ரமலானிய பொக்கிஷம் இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறான். நான் உன்னை விட்டு வேகமாக சென்று கொண்டிருக்கிறேன். திரும்ப அடுத்த வருடம்தான் வருவேன். நான் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் வந்துவிடுவேன். என்னை வரவேற்று என்னை கண்ணியப்படுத்துவதற்கு நீ இருப்பியோ இல்லாமல் இருப்பியோ என்ற உத்தரவாதமும் இல்லை என்ற ஒரு பாடத்தை ரமலானிய பொழுதுகள் நமக்கு கற்றுத்தருகிறது. அடுத்து, கிடைத்திருக்கின்ற இந்த அரிய பாக்கியத்தை நீ எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? வீணாக கழித்து கொண்டிருக்கிறாயே. நேரங்களின் டைம் பாஸ் என்ற பெயரிலே நாட்களையும் நேரங்களையும் வெட்டி பொழுதுகளிலே கழித்து கொண்டிருக்கிறாயே. கொஞ்சம் சுதாரித்துக்கொள். உன்னை விட்டும் பறந்து போகக்கூடிய கடைசி 10 வந்துவிட்டது என்பதையும் உணர்த்துகிறது. புரிந்து கொள்வதற்கு இறைவன் துணை செய்வானாக, அருள் புரிவானாக.